விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒருத்தன் ஒரு பொண்ணை பல பெரியாட்களுக்கும் காசு உள்ள பார்ட்டிங்களுக்கும் கூட்டி கொடுத்து அவங்கள ஒண்ணுமனா இருக்க விட்டு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சு பணம் பறிச்சுக்கிட்டு இதே சோழியா இருந்துட்டு வந்திருக்கா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. ஏற்கனவே ஊருக்குள்ள எந்த பஞ்சாயத்து நடந்தாலும் அதுக்கு காரணம் இந்த குர்மா பாய்ஸா, அடங்குமுறை அத்துமீறு குரூப்ஸ் தான், சிறுத்தை குட்டிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பல செய்தி சேனல்ல கமெண்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேலோட கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள ஏண்டா கட்சி பிற கெடுக்கிறதுனே வருவீங்களாடா நாதாரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான செயலாவும் பார்க்கப்பட்டு வருது. அத்தனை பேர் முன்னாடி என் மூஞ்சில கரிய பூசிட்டியாடா. ஆல்ரெடி உன் ஃபேஸ் கரி பூசின மாதிரி தானடா இருக்கு. வாய் மூடுறா. இப்போ அந்த கட்சியில இருந்த ஒரு நிர்வாகி இந்த மாதிரி மாமா வேலை பார்த்து மாட்டிருக்கானே, அவன் யாரு? அவன் சொன்னா அப்படின்றதுக்காக பல பேர் கூட படுத்தா பாத்தீங்களா, அந்த பெண் யாரு? அச்சிச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. நீங்க போட்டோல பாக்குற இவ பேரு அலமேலு. சேலத்தை சேர்ந்த இந்த அலமேலு தான் எல்லா பஞ்சாயத்துக்கும் காரணம். எல்லாருக்கூடையும் படுத்து பணம் பறிச்சாலும் இவதான். இவருக்கு இதான் வேலை. இவ ஒரு வக்கீல் அப்படின்னு பொய் சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு 4 அல்லக்கைங்க, நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இந்த அல்லக்கைங்களை கூட வச்சுக்கிட்டு அந்த சேலத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய ஆளுங்க கேஷ் டீலிங், ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு இட பிரச்சனை, ஒரு தகராறு அப்படின்னு அதுக்குள்ள இந்த அல்லக்கைங்களோட இவ உள்ள போயிட்டு மூக்க நுழைச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணி 7.5 கூட்டி காசு பாக்குறதா இவளோடைய இவ அல்லக்கைங்களோட வேலையே. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. இந்த அலமேலு வந்து இந்த 4 அல்லக்கைங்க கூட சேர்ந்து வக்கீல் போய் சொல்லிட்டு ஊருக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்துக்குள்ள போயிட்டு மூக்க நுழைச்சு பணம் பறிக்கிறதா இவங்க மெயின் வேலையான்னு கேட்டா கிடையாது. அது வந்து சைடு பிசினஸ். மெயின் பிசினஸ் என்ன அப்படின்னா, இந்த 4 அல்லக்கைங்களுமே சேர்ந்து இந்த அலமேலுவை கூட்டி கொடுத்து அதுல ஒரு பஞ்சாயத்து ஆகி அதுல இருந்து பணம் பறிக்கிறதா இவங்களுடைய மெயின் வேலை. அந்த மாமா வேலையத்தான் இவங்க 5 பேருமே பாத்துக்கிட்டு. நீ இப்ப ஒரிஜினல் மாமான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு டவுட், உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமா? நீங்க போட்டோல பாக்குற இந்த 4 அல்லக்கைங்கள்ல இவன் தான் முக்கியமான அல்லக்கை, இவன் தான் மாமாவும் கூட. சோ இவன் சேலம் ஊமை கவுண்டன் பட்டியல விசிக ஒன்றிய துணை செயலாளரா இருக்கிறான். இவன் தான் அந்த அலமேலுக்கு வந்து கூட்டி கொடுக்கறது, வீடியோ எடுக்கிறது, கான்டாக்டை ஷேர் பண்றது, பணம் முடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூளையா செயல்பட்டு இருக்கான். அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். யார் கூடலாம் கான்டாக்ட்ல இருக்காங்களோ அந்த எல்லா பெரிய மனுஷங்கிட்டையும் நான் அங்க இருக்கேன், இந்த லாட்ஜ்ல இருக்கேன், நீங்க என்னை மீட் பண்ண வாங்க, நம்ம 1 மணி நேரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இவ கூப்பிடுவா. சரி அலமேலுவே கூப்பிட்டா போய் ஜாலியா இருப்போம், வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆட்கள் காசு உள்ள பாட்டிங்க இந்த அலமேலு சொன்ன இடத்துக்கு போயிட்டு அங்க தனிமையில இருக்கிற இவ கூட 1 மணி நேரம் இருப்பாங்க. அப்பதான் இந்த 4 அல்லக்கைங்க இருக்காங்க பாத்தீங்களா, சோ 1 மணி நேரம் இருக்கிற பாதி குரூப்பை வந்து இவனுங்க வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி பணம் பறிப்பாங்க. வெளியே போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல, என்னென்ன பண்ணீங்கற போற வீடியோல படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் வீடியோவா. ஆமா, சில பேர் 1 மணி நேரம் இருக்கும் போதே கதை உடைச்சிட்டு உள்ள வந்து அவங்களை அடிச்சு போட்டு அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறது, அவங்க செயினை புடுங்குறது, அப்படியே கிளம்பிடு. எங்க அலமேலு கிட்ட 1 மணி நேரம் இருந்தா நாங்க வெளில சொன்னோம் மான மரியாதை போயிடும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, கிளம்பு கிளம்பு அப்படி சொல்லிட்டு மிரட்டுவானுங்க. இந்த 4 பயலுகளும் அவங்க அக்கா அலமேலுவா எல்லாருக்கும் கூட்டி கொடுத்து மிரட்டி பணத்தை வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே இந்த அலமேலு அடுத்து எஸ்ஐ பூபதி கூட படுத்து பணம் பறிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். அக்கா அவன் கூட பேசி பழகி அவனை 1 மணி நேரம் இருக்கிற கூப்பிடுறேன், நீங்க வீடியோ எடுத்து எப்பயும் போல அவனை வந்து மிரட்டலாம், அவன் கூட 10 தடவை படுக்கிறேன், 10 லட்ச ரூபாய் பணத்தை சம்பாதிக்கணும், ஓகே டீல் டீல் வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. அதுக்கப்புறமா தான் ஒரு மோசமான பிளான இந்த அலமேலு போட்டிருக்கா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அலமேலு வந்து அந்த எஸ்ஐ பூபதி கால் பண்ணி, எஸ்ஐ சார் நான் இந்த மாதிரி சேலத்துல இருக்கிற ஊமை கவுண்டன் பட்டியல இருக்கிறேன், நீங்க அங்க வாங்க, நம்ம ஏரியா தான், அங்க உங்க கூட 1 மணி நேரம் இருக்கணும் ஆசை சார்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ பூபதிக்கு வந்து ஆசை வார்த்தையை ஏத்தி விட்டு வர வச்சிருக்கா. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி, இப்படி ஒரு வாய்ப்பா? அலமேலு பிளான் பண்ண மாதிரியே அந்த எஸ்ஐ பூபதி இவருடைய வீட்டுக்கு வந்து மொட்டை மாடி வீட்டுல இவங்க 2 பேரும் கதவை பூட்டிக்கிட்டு அப்படியே 1 மணி நேரம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் இந்த 4 அல்லக்கைகளும் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கானுங்க. இந்த பூபதிக்கு என்ன பண்ணனே தெரியல, ஏன்னா அவர் வந்து பிறந்த மணியா இருக்காரு, எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒண்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரு ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே அந்த 4 அல்லக்கைங்க இவரை புடிச்சு சேர்ல உட்கார வச்சு கட்டி வச்சு ஊமை குத்தா குத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறமா தான் இந்த எஸ்ஐ பூபதிக்கு புரிஞ்சிருக்கு, ஏன்னா அந்த அலமேலுவும் அந்த 4 பயலுவ கூட சேர்ந்துக்கிட்டு தான் அடிச்சிருக்கா. அப்பதான் அந்த எஸ்ஐ பூபதிக்கு வந்து அறிவே வந்திருக்கு, ஓகே இது வந்து டிராப்பு, அலமேலு வந்து நம்மள ட்ராப் பண்ணி வர வச்சு எல்லாரையும் வச்சு அடிக்க வச்சு ஏதோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிருக்கு. வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன எல்லாமே போச்சு. கட்ட அவுத்து விட்டு எஸ்ஐ பூபதியே ஓடிரு, இத பத்தி வெளில சொன்ன உன் வீடியோ என்கிட்ட தான் இருக்கு, நெட்ல விட்டுருவோம், எங்க அக்கா கூட 1 மணி நேரம் இல்ல, அத அந்த ஜன்னல இருந்து நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், நெட்ல விட்டோம் வச்சுக்கோங்க உன் மான மரியாதை போயிடும்,
உன் பொண்டாட்டி எல்லாம் நடுத்துல வந்துரும், கம்முனு போ போ, எங்க பின்னாடி கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரவளவனும் கூட அந்த 4-3 அல்லக்கைங்களும் ஏத்தி விட்டுருக்காங்க. திருடனுக்கு தேல் கொட்டுன மாதிரி மானம் போச்சே மரியாதை போச்சே, வெளியே சொன்னா வெக்க கெடு, வேற வழியிலன்னு சொல்லிட்டு கம்முன எஸ்ஐ பூபதி மூடிக்கிட்டு போயிட்டாரு. ஒரு என்னன்னா நம்ம பெரிய மனுஷன்ல பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. ஒரு 2 நாளைக்கு அப்புறமா அவருடைய போனுக்கு இந்த 4 அல்லக்கைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க. அந்த வீடியோல அந்த எஸ்ஐ பூபதி வந்து இந்த அலமேல் கூட ஒண்ணுமனா இருக்கிற வீடியோ தான், அதை வந்து ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க. அதை அனுப்பி இந்த வீர வளவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த விசிக நிர்வாகி, இவன் போன் மட்டும் என்ன சொல்லிருக்கானா, எஸ்ஐ சார் பாத்தீங்களா வீடியோ விட்டுருவோம், எங்களுக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்படுது அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கான். மறுபடியும் 5 லட்சம் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ பூபதி நேரா சேலம் எஸ்பி கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. போலீஸ்காரனுக்கு ஒரு பிரச்சனை, இன்னொரு போலீஸ்காரன் கண்டிப்பா வருவாங்க, அது சரி அப்படின்ற மாதிரி சேலம் எஸ்பி வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு தனிப்படை அமைச்சு கொடுத்து அந்த விசிகே நிர்வாகி இருக்கான் பாத்தீங்களா, அந்த வீர வளவன், அவனையும் அந்த திருமாலு பிரவீன் செல்ல அந்த எல்லாரையும் தட்டி தூக்கிட்டாங்க. சின்னதாவே செய்ய மாட்டேங்களா? லைட்ல கை வச்சா பரவாயில்ல, சுவிட்ச்ல கை வச்சா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கை வைக்கிறது. சோ இந்த அலமேலு கிட்ட இருந்தும் அந்த 4 பேர்கிட்ட இருந்தும் போனை வாங்கி அதுல செக் பண்ணும் போது இந்த எஸ்ஐ பூபதி மட்டும் இல்லங்க, அந்த சேலத்தை சுத்தி இருக்கிற ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய நிர்வாகிகள் சொல்லிட்டு எல்லாருடைய அந்த அந்தரங்க வீடியோ, அதாவது அலமேலு கூட 1 மணி நேரம் இருந்தாங்க பாத்தீங்களா, அவ்வளவு வீடியோ அந்த போன்ல கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போலீஸ்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எஸ்ஐ பூபதியோட செயின் எங்கடா, செயின் அத்திங்களான்னு கேட்டதுக்கு, சார் அதெல்லாம் அன்னைக்கே உருக்கி நகையை வித்து தின்ட்டோம் சார் அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு சூட்டோட சூட்டா வேலையை முடிச்சிருக்கானுங்க இந்த பயலுவ. சோ பாதிக்கப்பட்ட பல பேருக்கும் காவல்துறையினருக்கும் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு, இந்த அலமேலு வந்து பல பேர் கூட பழகுனவ பார்த்தவ கிடையாது, பல ஆயிரம் பேர் கூட படுத்தவ அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல எங்க எந்த பிரச்சனை நடந்தாலுமே அதை பண்ணது ஒரு புள்ளிங்க மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பா குருமா பாட்டி தான், அவன் வந்து சிறுத்தை குட்டியா தான் இருப்பான், அவன் அடங்க மாதிரி அத்துமீறு பாய்ஸா தான் இருப்பான்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசிகா கட்சியில இருந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது, அதே கட்சிக்குள்ள இருந்த ஒரு ஒன்றிய துணை செயலாளர் இந்த மாதிரி மாமா வேலை பார்த்து நம்ம கட்சி அசிங்கப்படுத்திட்டானேன்னு சொல்லிட்டு கட்சி மேலிடம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடச்சே, இந்த பாவிய மொத்த மாட்டி மூட்டை கட்டானே, என்ன பப்பி சேமாக்கிட்டல. இந்த மாதிரி அலமேலு அவளுக்கு கூட ஜால்ரா அடிச்சுட்டு கூட்டி கொடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன பண்ணலாம், சபல புத்தில தவறி போறாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்ற மக்களாகிய உங்களோட கருத்துக்கள் என்ன? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும், செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய.